கை நான் பாத்துனா ஸ்ரீ ராஜா 1 விழுப்புரம் 1 2வது ராஜா அருண் ஆரணி அருண் இருக்கின்ற சமண சின்னங்களின் சிறப்பை தமிழகம் எங்கும் எடுத்துச் சென்று ஏன் இந்தியா முழுவதும் அது பரவுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்வை அறிமுகம் செய்து உரையாற்றிய திரு பரத்குமார் அவர்களே, வரவேற்ற ராஜேந்திர பிரசாத் அவர்களே, கடவுள் வாழ்த்து இசைத்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த மகளிர் குழுவைச் சேர்ந்த தாய்மார்களே, சால்வையினை அறிவித்து மகிழ்கிறார்கள். அனைவருக்கும் இங்கே தன்னுடைய சமண இயக்கத்தின் சார்பிலே சால்வையினை அணிவித்து மகிழ்கிறார் திருமதி ராஜசேகரன் ஐயா அவர்கள். காலத்தினுடைய அருமை கருதி இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மிடையே இருந்து விடைபெறுகிறார்கள். அவர்களுக்கு பலத்த கரகோஷத்தை மீண்டும் ஒரு முறை எழுப்பி நீங்கள் மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்கிற அந்த மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திலீபன் அவர்கள் இப்பொழுது சால்வையினை நம்முடைய திலீபனுக்கு நம்முடைய சேகுன்னத்தூர் அமைப்பின் சார்பிலே இப்பொழுது சால்வை அணிவிக்கப்படுகிறது. திருமலை மட்டத்தினுடைய அன்பிற்கினிய அந்த மடம் நோக்கி வாருங்கள் என்கிற அந்த அன்பான வேண்டுதலை அவரை தருணம், அந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு நமக்கு இங்கே வந்திருக்குது. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் உண்மையாக ஒரு இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ வேலை செய்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ கனக் அஜித் தாஸ் சொன்ன மாதிரி
சுவாமிகள்னு கூட அவங்கவுங்க கடமைகளை புரிஞ்சு அவங்கவுங்க எதுவும் இன்னும் நல்லா செய்தால் உண்மையாகி கூட நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் தெரியும், உங்களுக்கு திருமலையில் வரும்போது என்ன இருந்தது, நாங்கள் தென்னம் கீத்தில் கொட்டை கட்டின்னு வந்திருந்தோம். இதை நாங்கள் வரும்போது தென்னங்கீத்தில் கட்டின்னு வந்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த 25 வருஷத்தில் 1000 பசங்களுக்கு மேலே படிச்சுட்டு வெளியே போய்க்கிறாங்க. புரியுதுங்க? அதேமாதிரி எவ்வளோ கோயில்களை திருப்பணி நடந்துருக்குது. இப்போயும் அங்கே விசாலமான பெரிய கோயில் கட்டிக்கிறோம். இன்றைக்கும் 1000 பசங்க அங்கே சாப்பிட்டுன்னு வராங்க. இதெல்லாம் நீங்களே பார்த்துன்னு தான் வந்துருக்கிறீங்க. புரியுதுங்களா இல்லையா? அதனால் இன்னும் நல்லா நடக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷனை காப்பாற்றுறதுக்கு இப்போ ஒரு 20-30% தான் வேலையை நடந்துருக்குது. இன்னும் 70% வேலை இருக்குது. அது அரசாங்கத்துலேயும் கூட நம்ம போய் நாடணும். அதை என்ன சொல்லுவாங்க, அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கின்ற மாதிரி நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணால் தான் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம முக்கியமாக இங்கே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா, அமைப்புகள் ரொம்ப இருக்குது. அது ஒன்றாகணும். இப்போ சாமிகள் ஒன்றாகணும்னு சொல்லிவிட்டு ஆயிட்டா எல்லாம் ஒரு மூலையில் இருக்குது. இந்த அமைப்பு ஒரு மூலை, அந்த ஒரு அமைப்பு மூலை, சில அமைப்பு தூங்கினே இருக்குது. அதுவும் எழுப்பணும். புரியுதுங்களா? அந்த சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது மனசு உள்ள. ஏன்னா நம்ம சமுதாயம் ஒரு பக்கம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஜனங்க தான் நல்லா வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 40% ஜனம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீடு இல்லை, வாசல் இல்லை, வாடகை கட்ட முடியல, படிக்க வைக்க முடியல, கல்யாணம் பண்ண முடியல, பல விஷயங்களே சமுதாயங்கள்லாம் திருச்சின்னு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி மலைகளும் குகைகளும் கோவிலும் அதுவும் காப்பாற்றப்படணும், அதுவும் ஒரு பொக்கிஷன். இந்த பக்கம் சமுதாய மதத்தில் இருக்குது. எல்லாத்தையுமே பாதுகாக்க எல்லாருமே நாம் எல்லோரும் கொஞ்சோண்டு அந்த ஈகோ விட்டுட்டு எல்லாம் ஒருங்கின. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு போனால் எந்த அமைப்பு போகணும் சொல்லுங்கள் பாப்போம், சொல்லுங்கள். சுவாமிகள் தான் சொல்லணுமா? அந்த அப்போ இது வரைக்கும் அந்த சுவாமிகளை சொல்லலை. அப்போ உங்களை நிறைய இடத்துல ஆகிப்போச்சு இல்லை உங்களுக்கு? அது எத்தனை ஆகக்கூடாது, அது எத்தனை எண்ணங்கள் ஆகக்கூடாது. இது பாருங்க, எங்கள் பெரிய சுவாமி அப்படியே சொல்லுவார், மடம் என்பது பிள்ளை மாதிரியா. புரியுதுங்களா? அப்போ அப்பா அம்மா மாதிரி இருக்கிறது சமுதாயம் தானம்மா. அதனால் சுவாமிகளுக்கு அப்பா அம்மாவே நீங்கள் தான். புரியுதுங்களா இல்லையா? இதுதான் உண்மை எப்பயுமே. ஏன்னா மடம் என்பது எங்கள் சாமியார் சொத்து கிடையாது, சமுதாயத்தின் சொத்து தான். புரியுதுங்களா? அதெல்லாம் நாங்கள் எடுத்து செய்யறதுக்குன்னு வந்துருக்குறோமே தவிர அதில் எல்லாமே உங்கள் சொத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். அது மனத்தை காப்பாற்றுறதா இருக்கட்டும், சாமிகளை காப்பாற்றுறதா இருக்கட்டும், இல்லை எல்லா சமுதாயம் இது பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அதை சரி பிள்ளைக்கு நடத்தின்னு போங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா, இங்கே 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 4 பேர் வந்து கலரி விட்டு கொட்டை குழப்பிட்டு எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போடுறாங்க. அந்த 4 கலையை எடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், எல்லாமே சரி எல்லாரும் விட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, எப்பயுமே ராமன் இருந்தால் ராவணன் இருந்தே தீருவான். எதுங்க? அதனால் இல்லைன்னா சம்சாரம் சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி கூட சில பேர் ராமர் வேலை செய்தால், சில பேர் ராவணன் வேலை செய்து தான் இருப்பாங்க. அதை கடந்து போனதான் ராமர் போகிற எல்லாரும் மகாபுருஷர் ஆக முடியும், இல்லைன்னா ஆகவே முடியாது. ஆனால் ராமர் காலம் வேறு, நம்ம காலம் வேறு. கொஞ்சம் பார்த்து கொட்டையை கொடுப்புங்க. இருக்குங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்து கொட்டை கொடுப்படுத்த இது பண்ணால்தான். ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப குறையாக இருக்குது, பொருளாதாரமும் அதுக்கு ஏற்ற மாதிரி குறையாக இருக்குது. அதை மாதிரி நம்ம எடுத்தணும். இன்றைக்கி கூட பல இடங்களில் திருப்பணி பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. இப்போ கோணனூர் காவனூர்னு சொல்லிட்டு ஒரு இடம், இப்போ அது கூட திருப்பணி, இப்போ எம்கேஜின்னு அதுக்கு சரி நாங்களே பண்ணுறோன்னு இறங்கி இப்போ அது கூட திருப்பணி நடந்துட்டாங்க. அது எத்தனை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதை நம்ம கொண்டு வந்து அதை நல்லபடியாக செய்யறதுக்கு நாம் எல்லாம் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எவ்வளோ பேர் சமுதாயத்துக்கும் இதேமாரி பொக்கிஷனுக்கும் யாரெல்லாம் சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பகவான் இன்னும் கூட அதிக ஆயுஷங்களும் சக்திகளும் அவங்களுக்கு கொடுக்கட்டும். அவங்களால தான் இந்த தர்மம் காக்கப்படும் சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே ஒரு நம்ம பரத சக்கரவர்த்தி கூட ஒரு ஜட்ஜாகி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தில் அது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பேர், நமக்கு எல்லாம் ஒரு எது நம்ம அப்பேற்பட்டது இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம பேச்சை கவர்மெண்ட் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குது, செய்யறதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம முன் போகிறதுக்கு எப்படி போகிறதுன்றது தெரியாத எல்லாரும் உட்காந்து இருக்கிறாங்க. அதனால் இதுக்கு ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் ஒரே அமைப்பு இருக்கணும். சரி, அது கூட
நதிகள் சின்ன சின்ன நதிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் கடல் ஒன்று பெருசாக ஒன்று இருக்கணும். அதே தர ஒரு அமைப்பை இங்கே அமைச்சு எடுத்தும் போனால் தான் இங்கெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கனக அஜித் தாசருடைய நாங்கள் வார்த்தையை நிஜமாக்கி கூட நாங்கள் மனசில் ஏற்றுன்னு இருக்கிறோம். எல்லோரும் மனசில் ஏற்றுக்குங்க. அதை எல்லாத்தையும் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி. ஒரு நாள் நம்ம எல்லாம் சாவதான் போகிறோம். யாரும் இங்கே இருக்க போகிறோம். நம்ம தாத்தாங்க இல்லை, அப்பன்னு இல்லை, யாரும் இல்லை. நாமளும் ஒரு நாள் தான் போக போகிறோம். இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குதோ அதை நம்ம காப்பாற்றி எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு இன்னும் முன்னாடி எல்லா மத சார்ந்தவர்களுக்கும் அவங்கவுங்க மதத்தை நீங்கள் எல்லாம் காப்பாற்றுங்கப்பா. வேறு மதத்துக்கு போய் கை வச்சு அதுக்கு பாவத்துக்கு ஆளாவாதீங்கன்னு சொல்லி, புரியுதுங்களா இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க கும்பிட்டு அவங்கவுங்க வழியில் போங்க. எல்லார் மதத்தையும் மதிங்க. எல்லாரும் ஒரே கடவுள்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்லது, பகவான் நல்லது செய்யட்டும்னு சொல்லி, புரியுதுங்களா? அவருக்கும் ஒரு நன்றி. ஏன்னா அவங்க வராது இருந்தால் நாம் இவ்வளவு பேர் வந்துருக்க மாட்டோமே. அதனால் அவங்களுக்கு நம்ம எல்லாம் வர வைக்கிறதுக்கு காரணமாக இருந்து அவங்களுக்கும் கூட ஒரு நன்றியை தெரிவித்து அந்த இறைவன் அவங்களுக்கு கூட நல்லது செய்யட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மேல் சித்தாமூர் சுவாமிஜி வந்துக்கிறார், இளைய சுவாமிஜி வந்துக்கிறார். எல்லாருக்கும் கூட எங்களுடைய இச்சாமிகளை தெரிவித்து இங்க இந்த இதுக்கு தானேப்பா ஓணம்பாக்கம் மலைக்கு சாலை அமைக்க ஆலோசனை வழங்குமாறு வேண்டி அதுவும் நம்ம போய் பண்ணலாம். இப்போ தான் நாங்கள் சொன்னோம் மேலே திருப்பணி பண்ணி 2 ரூம் கட்டுறதுக்கு ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே எண்ணாயிரம் மலைக்கு அது உடனடியாக நாங்கள் ஏற்பாடு பண்ணணும். மேலே எல்லாம் பாதுகாத்து பண்ணோம். இங்கே ரோடு கூட விஜயபாலன் அவர் கூட அவர் குடும்பத்தை சார்பாக இது பண்ணி ரோடு கூட இடம் கூட வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த ரோடு கூட இங்கே சீக்கிரம் அமைக்கிறதுக்கு கூட நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எங்கள் இது பண்ணிவிட்டு கனகாஜி தாஸுக்கு நன்றி. இதை நாங்கள் ஏன்னா நன்றிகளை சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இஸ்லாம் சபை தவிர இங்கே அழிவு சந்தித்தது முதல் கல்வெட்டு இது. இது பலர் கால கல்வெட்டு இது சொஸ்தி ஸ்ரீ இருக்கா சொஸ்தி ஸ்ரீ. இது வந்து மங்களம் உண்டாகட்டும். எப்பொழுதுமே கல்வெட்டு தொடங்கும் போது பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டுமே சொல்லியிருக்கேன், சொஸ்தி ஸ்ரீ என்றால் மங்களம் உண்டாகட்டும் என்றார். இப்படி தான் கல்வெட்டு எல்லாமே தொடங்கும். ஆரம்பத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டில் நம்ம சொஸ்தி என்ற வார்த்தையை பார்க்க முடியல. எடுத்தோடனே இளங்காயப்பன் ஏவ ஒரு அப்படிதான் ஆரம்பிக்கும், இல்லை மூதாமன் இது ஆரம்பிக்கும். சொஸ்தி என்ற வார்த்தை பலர் காலத்து பிறகு தான் முற்கால பாண்டிய காலத்திலோ அல்லது பலர் காலத்துல தான் இந்த சொல்லை நம்ம கிட்ட பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கோ விசைய அப்படின்னு தொடங்கினாலே அது. ஆனால் ஆய்வு செய்கிற பார்க்கும்போது படுகைக்கு அருகாமையிலே வந்து கல்வெட்டு இருப்பதை பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்து தேவர், அப்புறம் வந்து அவனிதிலகத்து தேவர், பிடாரியார், அப்புறம் சேந்தமான தேவர் என்று கல்வெட்டில் குறிக்கப்படுது. அப்போ இவை எல்லாமே இப்போ நித்திய கல்யாண தேவர்னுக்கா இதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பண்ணனார் சாமி இருக்குது. அங்கே பார்த்து நித்திய கல்யாண தேவர்லாம் வருது. இது வந்து தொடர்பினால் வர பேரை வைத்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் படுகைக்கு அருகாமலே கல்வெட்டு இருக்கிறது. எனவே 5 கல்வெட்டுகளும் 35 படுக்கையும் ஒரு பார்சவ சிற்பமும் இருக்குது. ஆனால் இது பற்றி ஆய்வு செய்கிற பொழுது இந்த சிற்பத்துடைய அமைதி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. ஆனால் இந்த சிற்பமானது பல்லர் காலத்தை சேர்ந்தா இருக்கணும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவனி தேவர், அப்புறம் வந்து பிடாரியார், பல பெயர்கள் குறிக்கப்படுது. படுகை பதே இருக்கு. ஆனால் அந்த சிற்பம் வந்து மீண்டும் இந்த 14-15ஆம் நூற்றாண்டிலே அது திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு சிற்பமா இருக்கு. இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா தொண்டூர்ல ஒரு பார்சவ சிற்பம் இருக்கு. அதை அண்மையில ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி மாத்திட்டாங்க, திருத்தம் பண்ணிட்டாங்க. அதனால அதோடைய பழமையை நம்ம வந்து அறிய முடியல. எப்படி இருந்தாலும் பல்லவர் காலத்திலேயே இங்க ஒரு பார்சவநாதர் சிற்பம் இருந்திருக்கணும். அதை வந்து நம்ம தெரிந்து பார்த்தாலே அது மறுபடியும் வந்து திருப்பணி செய்கிற பொழுது அவருடைய பழமை தன்மை வந்து மாறி ஒரு 15-14 நூற்றாண்டுடைய அந்த கலையமைப்பை பெற்றதாக இது இருக்கு. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்க எக்ஷுடைய பத்மாவதி தெரியும். ரொம்பவே கலையமைப்பு இல்லாமல் எளிமையா இருக்கும். எனவே பல்லவர் காலத்திலே வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுக்கு முன்னாடி சங்க காலத்துல இந்த சமண முனிவர்கள் அரங்கோற்ற ஒரு முக்கியமான மலை தான் இந்த மலை. இது வந்து ஒரு பழமையான தொன்மையான ஒரு மலை. இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னம். அதில் தான் நிகழ்ச்சியில் பண்ணியிருக்காங்க. அப்போ வட தமிழ்நாட்டை அதிகமான கற்படுகை கொண்ட ஒரே பகுதி அப்படின்னா கண்டிப்பா இந்த சமண மலை தான். வேற எங்கேயும் கிடையாது. 35 படுகை இருக்கு. எல்லாரும் எண்ணி ஒருத்தர் எண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பகுதியில் ஒரு இருக்கையும் இருக்கும். இங்க மருந்து குழியும் காணப்படும். அந்த வகையில் முக்கியமானது இது. இதோடைய அமைப்பு வந்து இப்படி மாத்திட்டாங்கன்னு சொல்றோம்.
ஆக 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த இருந்த சமணத்துறைகள் இங்கு வந்து வெறுமனே துறவரத்தை மட்டும் நோக்கல, அவங்க கல்வி தாங்க கொடுத்துருக்காங்க. அதனால் சான்று இல்லைன்னாலும் கொடுத்துருக்கணும். மருந்து குடிகள் காணப்படுது இங்கே, அப்போ இருக்கைகள் காணப்படுது. இந்த சமண அறங்களை வந்து அவங்க போதிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே ஒரு இருக்கை ஒன்று இருக்கும், பெரிய இருக்கை இருக்கும். எல்லாமே அந்த முனிவர்கள் இங்கே இருந்த இடம் இது. அவங்க தான் சொல்கிற இந்த புனிதமான இடத்தை வந்து பாதுகாக்கணும், தொழிற்சன்மம் அறிவிக்கணும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரைட்டா? இங்கே ஒரு இருக்கை ஒன்று இருக்கும், தனியாக ஒன்று இருக்கும் உள்ள. இப்போ இதுதான் வந்து முதல்ல படுக்கை வந்து முன்னாடி வந்தது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி படுக்கை வந்தாச்சு. அதன் பிறகு வழிபாடு செய்வதற்கா பிற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பிற்கால பலர் காலத்தில் ஒரு பிம்பத்தை பார்சவனுடைய திருமணி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதன் பிறகு 15ஆம் நூற்றாண்டில் இந்த சிற்பமானது கொஞ்சம் திருத்தம் செய்திருக்காங்க. அதனால தான் அந்த பழைய தன்மையை பார்க்க முடியல. இதை வைத்துக்கொண்டு ஆய்வாளர்கள் சிற்பமானது பின்னாடி காலம், கல்வெட்டு முன்னாடி காலம், எனவே இதற்கும் அதற்கும் தொடர்பில்லை, அது இந்து சமய கடவுளை தான் குறிக்கிறது என்று சொல்கிறார். அது பல உதாரணம் நம்ம சொல்லிட்டோம். அவனிதழ தேவர், பிடாரியார், அப்புறம் சேந்தமான தேவர், மூலஸ்தான தேவர், இதெல்லாம் வந்து இந்து சமயத்தையும் இருக்குது, சமணத்தையும் இருக்குது. அப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா அப்பாண்டிநாத சாமி கோயில் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண தேவனே பேர் வருது. அப்போ அது வந்து இந்து சமயம் சொல்ல முடியாது. இப்படி வந்து பேர்கள் மாற்றம் வந்து சமய வரும்பொழுது நிறைய பேர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ நித்திய கல்யாணத்தான எப்போது கல்யாணம் இருப்போம்னு அர்த்தம். அப்போ சோழ அரசர்கள் எல்லாம் ஒரே இதாக பார்த்துருக்காங்க. அந்த வகையில் ஒரு முக்கியமான மலை இது. இப்போ அந்த படுக்கையெல்லாம் பாருங்கள், உங்கள் இருக்கை ஒன்று இருக்குது. அதில் இந்த பல, அதாவது படுக்கை வந்து 30 படம் தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறையான தேர்ந்து போன படை இருக்குது. எல்லாத்தையும் படுக்கை பண்ண முடியாது இல்லையா? மற்ற இடத்துலாம் எல்லா துறைகள் முடிவுகள் வந்து இருந்திருக்காங்க. சாமிக்கு வராங்க. வாங்க சார். 24 திருத்தர் இருப்பாங்க. இதில் வந்து 22, 23, 24, அதாவது 23, 24 2 பேர் வந்து பார்ப்பாங்க. மெயினாக வந்து பார்சுநாதரையும் மகாவீரையும் வரலாற்றில் ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றபடி ஏன் அப்படின்னா அவர் நீண்ட காலம் 5000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் அவரோட உயரங்கள் கூட்டி சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க, அதெல்லாம் இல்லை, வரலாற்றாளரை பொறுத்த வரைக்கும் பார்சுநாதரையும் மகாவீரையும் ஏற்றுக்கொள்கிறாங்க, மற்றவர்களையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தால் ஆதினார் நிறைய பேர் வந்து நேமிநாதர், ஒவ்வொரு சமயத்தோடும் அந்த சமய தலைவர் பற்றி உயர்வாக கற்பனையாக செய்வது வழக்கம். அப்படி கற்பனையை சொல்லிட்டேன்னா இவங்களும் உலகத்தில் இருந்தவர்கள். ஏன்னா 22 இருந்தால் 23 வரும், 23 இருந்தால் 24 வரும். அவர் இருந்திருக்கிறாங்க. கற்பனையை வந்து நீக்கிட்டு பாத்தீங்கன்னா புதுவா உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தவர்கள் பார்க்கணும். ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மலையில எவ்வளவு சமண துறவிகள் முனிவர்கள் இருந்திருப்பாங்க அப்படி கற்பனையோட பார்க்கணும். அத படுக்கை வந்து பழசு, ஆனா பின்னாளிலே அவருடைய தன்மைகள் போக பிறகு இது மாதிரி பொழுதுபோக்க தாயகத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது மருந்து குழி. இங்கே உள்ள முனிவர்கள் இங்கே தங்கி கல்வியை மட்டுமல்ல, வழிபாடு மட்டுமல்ல, சமண அறங்களை மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் மருத்துவ தானங்களையும் செய்தார்கள் என்ப ஆதாரமாக தான் இங்கே உள்ள குழிகள் வந்து இருக்கு. இங்கே மூலிகைகள் எடுத்து இதை அரைச்சி வரவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மை அறிந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதை சித்தர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, சித்த வைத்தியம் சொல்லமா இல்லையா, இது வேலையெல்லாம் அவங்க சித்தர்கள் தான், முனிவர் தானே அவங்களாம். சித்தன்ற வார்த்தை பயன்படுத்துவோம். இதெல்லாம் சித்த வைத்தியம் அப்படின்னு பார்த்துக்கணும். படுக்கை வந்து இங்கே இருக்கா, இதுலேயும் இருக்கு, பின்னாடி இருக்கும், இங்கே இருக்கும், பின்னாடி இருக்கும். ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கி சோழகாலம் முறை தொடர்ந்து சமண சமயத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இடமாக இந்த 8000 மலை இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆதாரமாக இருக்குது. முதல்ல படுக்கை, அப்புறமா பல்லவ காலத்தில் இங்கே குரு வழிபாடு வருது, பார்சவ சிற்பம், அவருக்கு தானம் விளக்குறீங்க. அது மாதிரி சோழ காலத்துல அப்படி இருக்கு, அவருக்கு தானம் கொடுத்துருவாங்க. இப்படி பல்வேறு காலங்கள் தொடர்ந்து ஒரு சம சமயத்துடைய ஒரு உச்சகட்டமாக இடமா இருந்திருக்கு. இப்போ 30 இது மட்டும் இல்லை, நிறைய சமண தொழில் தங்கியிருப்பாங்க. இங்கே எல்லாரும் படுக்க வெட்ட முடியுமா, பேருக்கு தான் வச்சிருக்காங்க. மற்றபடி நிறைய சமண தொழில் இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, டைமாச்சு, நம்ம எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்போ அது வந்து பல்லவ கல்வெட்டு, சோழருடைய கல்வெட்டு. இங்கே பாருங்க, மதுரை கொண்டை. இது அதான் விஜயாலய சொல்லலாம் வச்சுக்கலாம், இல்லை பரந்தவன வச்சுக்கோங்களேன். 4வது ஆட்சி ஆண்டு. அப்போ மதுரை வெற்றி பெறல, இது வந்து மதுரை கொண்டை வருது உடனே. அப்போ அந்த சோழ மன்னன் மதுரையை வந்து வெற்றி கொள்றான், அதான் பாண்டியர்கள் வெற்றி கொள்றான். அதன் பிறகு மதுரை கொண்டு வருது. அப்போ சொஸ்தி ஸ்ரீ இங்க மதுரை கொண்ட கோப்பரகேசரி, இங்க பன்மருக்கு யாண்டு, இங்க பாத்தீங்கன்னா 20வது. இங்க பனையூர் நாட்டு சேந்தமங்கலத்து பிடாரியாருக்கு, பிடாரி
முதல்ல மூலஸ்தான தேவர் சொன்னோம் பார்சுநாதரை, அப்புறம் அவனிதில தேவர் சொன்னோம் பார்சுநாதரை, அடுத்தது பிடாரியார் அப்படி வருது. அது எல்லாம் மாறி பேர் அவங்களுக்கே தான். அப்புறம் திருவிளக்குக்கு இங்க லத்து ஊசலன், அது வில்லி வளவத்து ஊசலன், பகை அடக்கி. அவனுக்கு நிறைய பகை, அவனுக்கு கோவம், அந்த பகையை வந்து தீர பிரச்சனை தீர இங்கே வந்து விளக்கு வச்சிருக்கான் சாமி. இதான் அந்த கல்வெட்டு. அப்படியே அங்கே போகும். இங்கே மருத்துவமொழி இருக்கு பாருங்க. கோவி ராஜகேசன் தொடங்கும், ஆனால் பல்லர்னாலே கோவிசைய அப்படின்னு தொடங்கும். பாருங்க, கோ வி ச ய, கோவிசைய. அப்புறம் பாருங்க, இது சொசிஸ்டி கோ, பாருங்க கோ தெரியுதா, கோ வி செய, செயல்ல சய, கோவி சயதான் வருது, சில செயன்னு வரும். இது சா சாய, இங்க நீ நீ ரூ ப, நீ ரூ ப, இங்க தோ, இது இருக்காங்க தொங்க, இங்க நிருப தொங்க, இங்க நிருப தொங்க தொங்கக்கு, இங்க யாண்டு யா இந்து, யாண்டு இருக்கா இங்க. இந்த இரண்டாவது, அதாவது பல்லவ மன்னன் பதவியேற்று அரியணை ஏற்று இரண்டாவது ஆட்சி ஆண்டுல அர்த்தம். இரண்டாவது இங்க பனையூர், இங்க பா நை யூ இரு, கொஞ்சம் அதான் பலர் கலகுது. பனையூர் நாட்டு அப்படின்னா பனையபுரம், பனையபுரத்துடைய அந்த நாட்டு பிரிவுகளே இருந்த ஊர் இது. பனையூர் நாட்டு ஈச்சு, இங்க சே பக்கம் சே, இந்த மா இங் இங், இங்க லா காணா, மங்களத்தூர், இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்ரீ, இங்க மூலஸ்தானத்து படிச்சற தேவருக்கு, தேவருக்கு மூலஸ்தானம் தேவர், தேவருக்கு தேவர் இங்க போடுறான். தேவருக்கு கு இத்து தீரு வி ல இக்கு, இங்க அதிகாரி, இங்க அதிகாரி லோனங்காரி, இங்க உடையான், இங்க வைத்த ஆடு 750. அவ்வளோதான் இத கல்வெட்டு. இப்போ இந்த கல்வெட்டு திருப்பி தொடங்குது. இது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய மைல்கல் இந்த கல்வெட்டு. அது பலகால கல்வெட்டு. இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்வெட்டு விஜயாலய சோழனா இருக்கலாம் அப்படின்னு கல்வெட்டு வந்து சுவாமிநாதன் சொல்றாரு. ஏன்னா அப்படியே வருது பாருங்க, தொடர்ந்து வருது. இங்கே சொசிஸ்டி வருது, இங்க பாருங்க கோப்பரகேசரி, இங்க பன்மர்க்கு யாண்டுன்னு வருது, 4வதுன்னு வருது. அப்ப இந்த கோப்பரகேசரி யாரு அப்படின்னா, தொடர்ந்து வரதால எழுத்து அமைதி ஒன்னா வரதாலையும் இது விஜயாலய சோழனா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூரையும் தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதியும் விஜயாலயன் கைப்பற்றி சோழ அரசை தோற்றுவித்தான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆனா அது அங்கதான் இங்கே எப்படி வருவோம் அப்படின்னா, அப்பயே நாங்கள் ஜம்பையில ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கேயும் அந்த பராந்தக சோழனுடைய எழுத்து அமைதி கொண்ட கல்வெட்டு அங்கே இருக்கு. சாரி, விஜயாலய சோழன் கல்வெட்டு. அது இல்லாமல் தஞ்சாவூர்ல கிடைக்கிறத விட திருக்கோயிலூர்ல பார்த்தீங்கன்னா தஞ்சை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு விஜயாலயன் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இங்க எங்க திருக்கோயிலூர் பக்கத்தில் வீர சோழபுரத்தில் இருக்கு. அப்போ அங்கே இல்லை, இங்கே இருக்கு. அப்பயே வந்துட்டாங்க போல. வரலாற்று கொஞ்சம் திருத்தங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி தஞ்சாவூர்ல இல்லை, ஆனால் திருக்குறளுக்கு அருகில் உள்ள வீர சோழபுரத்தில் தஞ்சை கொண்ட கோப்பரகேசரி என்று தொடங்கும் விஜயாலய சோழ கல்வெட்டு இங்கே கிடைச்சிருக்கு திருக்குறள்ல. அப்போ அங்கே இருக்கும்போது அப்புறம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியர் சொல்றாங்க. இந்த கல்வெட்டு இது கோப்பரகேசரி, சொசிஸ்டி கோப்பரகேசரி முடி சொன்னோம். ராஜராஜ முன்னாடி எல்லாம் மெய்க்கு தேர்தல் வழக்கமே இல்லை யாருக்குமே. என்ன பண்ணுவாங்க, கோவி ராஜகேசரி கோப்பரகேசரி அப்படின்ற பட்டத்தை சோழ அரசர்கள் மாறி மாறி சொல்லிக் கொள்வார்கள். அந்த வகையில் கோப்பரகேசரி இருக்கு. அது பராந்தகனாக இருக்கலாம், விஜயாலய சோழன் கூட இருக்கலாம். அது எனக்கு எழுத்தம்பி சொல்றேன். இங்க பனையூர் நாட்டு, அதாவது என்ன பனையூர் நாட்டு இந்த சேந்தமலம் ஊர், பனையூர் நாட்டில் இருந்த ஊர் இது. இதுலயும் கோப்பரகேசரி நம்மளுக்கு ஆண்டு 4வது வந்து ரெகுலரா இந்த அபிஷேகம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அகிம்சா வாக்குல வந்து இங்க நம்ம எல்லாரையும் வர வச்சது இந்த பகவான் உடைய அருள்ல நம்ம வந்து இங்க வந்து இருக்கிறோம். புரியுதுங்களா?
அதுல வந்து நவகலச அபிஷேகம் இங்க ரெகுலரா நடக்கும். முழுநூறு கமிட்டி தான் காலமா. ஆமா, முழுநூறார் தான் இந்த காலாகாலமா இந்த அபிஷேகத்தை இங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க ரொம்ப புண்ணிய ஜீவன்கள். புரியுதுங்களா? அவங்க எல்லாம் வந்து இந்த அபிஷேகத்துக்கு ஆமா இந்த இவரு அப்பாசாமி வாத்தியாரு இதுல இருந்தாரு இல்லையா மோயினூர்ல, அவரு தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சு இவ்வளவு காலமா பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த ஊர்காரவங்க எல்லாரும் எல்லா பணியும் அவங்களே எடுத்து போட்டு செய்து இதை வந்து மலையில அபிஷேகம் பண்றதுன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த நவ கலசம் இருக்குங்க. இந்த நவ கலசத்தை வந்து முதல் கலசம் மட்டும் ஏலம், மிச்சம் எல்லாம் பிக்சட் ரேட்டு. அதானப்பா? ஆமா, எல்லாம் வந்து உதவி பண்ணது சுவாமிஜி வந்து இங்க இருந்து விஜயபாலனும் சுவாமிஜியும் போய் இதை நீட்டா ரோடு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லலாம். ஒரு கை கூட தரக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ வந்து முதல் கலசம் வந்து ஏலம். முதல் கலசம் வந்து மோயினூர் கிராம கமிட்டியின் சார்பாக வந்து 1001 ரூபாய். 2001 ரூபாய், 2500 ரூபாய், 2500 ரூபாய், 1000 போட்டு 11 ரூபான்னு சொல்லி யாருன்னா இருப்பாங்க. மொத்தம் 9 கலசம். 9 கலசம் அப்படியே 5 ரூபான்னு கூட 5000. சரி, சுவாமிஜி சொல்லிட்டாங்க ஒரு கலசம் 5000 ரூபாய். ஒரு கலசம் 5000 ரூபாய். யார் யார் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு இது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? சாமி விலைவாசி எல்லாம் ஏறி போய் சாமி கொஞ்சம் ஏறி சொல்லுங்க. சாமிஜி சொன்னதால மோயினூராரும் எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல 5 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு கலசம் 5000 ரூபாய். சொல்லுங்க யார் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க டக்குன்னு. 9 கலசம் இருக்கு. சாமி சொல்லிட்டார். ரைட் சொல்லிட்டார். சாமி சொல்லிட்டு மறுபடியும் ராஜசேகர் பிரதம கலசம். ராஜசேகர் 2வது. சாமிஜே சொல்லுவாங்க. ராணி அம்மாள் 2. இந்திரகுமார் வாசுகி குடும்பத்தார் வந்து 2வது கலசம். 3வது கலசம் வந்து ஏசிபி ராஜேந்திரன் குடும்பத்தை சார்ந்தவங்க 3வது கலசம். இன்னும் இருக்கு வைஜெயந்தன் இடையாளம். வைஜெயந்தன் ஒரு கலசம். தாசு ஒரு கலசம் 5. ரிஷபதாசு பெரமண்டூர். ஏமா நிர்மலாமா என்னமாச்சு? நிர்மலா ஸ்ரீவர்மன் 6வது கலசம். எங்கப்பா சேகர்? எங்கப்பா பூக்கடை சேகர்? பூக்கடை சேகர் ஒண்ணு எழுதுப்பா. பூர்வாஞ்சேரி. முதல் கலசம் ராஜசேகர். 2வது கலசம் வந்து வாசுகி இந்திரகுமார். வாசுகி இந்திரகுமார் சந்திரிகா தாம்பரம். சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசிபி ராஜேந்திரன். அதுக்கப்புறம் வந்து வைஜெயந்தன் இடையாளம். ரிஷபதாஸ் 5 பெரமண்டூர். ஸ்ரீவர்மா நிர்மலா ஸ்ரீவர்மா 6. பாஸ்கர் பொங்கலட்சுமி பெரமண்டூர் 8. விழுப்புரம் சுகுமார் ஒண்ணு போட்டுக்குப்பா. பாஸ்கர் தொண்டூர் முங்கி போச்சுப்பா. சுவாமிஜி சொல்லிட்டாரு வெறும் 6000 ரூபாயா. மாமா மாமா மகேந்திரகுமார் தாழனூர். மகேந்திரகுமார் பிஎஸ்என்எல் தாழனூர். அமிர்த அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல அமிர்தம் பெருகும். அதுவும் வந்து கேது பகவானுக்கு. புரியுதா? கேது பகவானுடைய நாயகர் தான் வந்து பாசுனா பகவான். புரியுதா? அதுக்கு வந்து நீங்க பாலாபிஷேகம் பண்ண போறீங்க. அதனால 11000 ரூபாய் தான் பாலாபிஷேகம். வெறும் 11000. இருக்கு. அவங்க ஜலம் எடுத்தவங்க பாலா நாங்க நவீனாதர் ஆலயத்து சார்பா பண்றோம். நீங்க வந்து ஜலம் பண்ணுங்கன்றாங்க. ஒரே ஒரு கலசம் 5000 ரூபாய் கலசங்குது. யாராவது வரீங்களா? செல்வம் சென்னை அந்த ராஜசேகர் எழுதுன அதை வந்து அடிச்சுட்டு செல்வம் சென்னை எழுதிட்டு ராஜசேகர் 11000 ரூபாய். நவீனாதன் ஜனாலயம் மலைமலை நகர் 11000 ரூபாய். சந்தனாபிஷேகம் துறை நெடிமோயினும் எழுதிக்கோ. 5001 ரூபாய். 5001 ரூபாய். 5500 ரூபாய். 6001 ரூபாய். 7000 ரூபாய். 8001. பாஸ்கர் பத்மாவதி குடும்பத்தினர்
இந்த ஆலயத்துல வந்து இந்த இடத்த சுத்தமா ரெடி பண்ணி இந்த உள்ள வந்து எல்லாரும் வர்றது போறது இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி கீழே வந்து வந்தால் பூஜைக்கு வர்றவங்க தங்கறதுக்கு மேல பூஜை சாமான்லாம் எட்டாறதுக்கு இந்த பூஜை சாமான்லாம் வச்சு போடுறதுக்காக கீழே வந்து 2 ரூம் போட்டு கொடுக்கறதுக்கு சுவாமிஜி அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. திருமலை அரகந்தகிரி சொஸ்தி ஸ்ரீ டாக்டர் தவளகீர்த்தி சுவாமிஜி அவர்கள் இந்த ரூம் கட்டி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வதாக இங்கே வாக்களித்துள்ளார்கள். அவர்களுக்கு நெடுங்கோளூர் கிராம சமஸ்த சிராவக சிராவகியின் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்குவோம். நிச்சாமி சொல்லியிருக்காங்க, நேற்று போய் பேசிட்டு வந்திருக்காங்க. யாரு சொசைட்டி தவளகீர்த்தி பண்டாரி சுவாமி அவர்களும் மினிஸ்டர்கிட்டையும் பேசியாச்சு, கிருஷ்ணான்கிட்டையும் பேசியாச்சு. அப்புறம் நம்ம எம்பி இருக்காங்க, அவங்கள்ட்டையும் சொல்லியாச்சு. ஏதாவது ஒரு ஃபண்டுல நம்ம கோயிலுக்கு வர்ற வந்து ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு நம்ம தவளகீர்த்தி சொசைட்டி தவளகீர்த்தி சுவாமி அவர்கள் ஏற்பாடு செய்துட்டு இருக்காங்க. அதற்கு கோயிலூர் தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ சமஸ்த சிராவகின் சார்பாக சுவாமிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். மோழினூர் ஜினாலய அறக்கட்டளையின் சார்பாகவும் மோழினூர் சிராவக சார்பாகவும் நம்முடைய சுவாமிஜி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை மரியாதை ஓம் ஜலாசய மந்திராய அவ்வளவுதானா? பருப்பெல்லாம் உள்ள இருக்கா? अभिषेकमहं यदि ओम ह्रीं श्रीमत्पञ्चामृताभिषेकं अर्घ्यं निर्वपामि ते
நமக்கு அன்னதானத்துக்கு புளி சாதம் தயிர் சாதம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு சொல்றேன்னு கேளுங்களேன். இந்த மாதிரி மலையில பூஜை நடக்குதுன்னா நீங்க வர்றவங்க ஆளுக்கு 4 பேருக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரணும். புரியுதா? நீங்க 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 எட்டாறுல சுவாமிஜி எடுத்தாந்துக்கிறேன். நீங்களாம் எட்டாறுலேருந்து நாங்க வரோம். அபிஷேகமகம் ஓம் அத்தியாபிஷேகமந்திராய ராஜா ஒண்ணு பானுகுமார் ஊரப்பாக்கம் 5 பேர் மட்டும் 5 பேர் கலசை இருக்குது சாந்தகுமாரி உள்ள கையப்படி நாங்க ஊரை பார்க்க சொல்லுவீங்களா? நீங்க அது சொன்னா எது சொன்னாலும் படியில வச்சு ரவிக்குமார் வேலூர் மாதிரி அடிச்சுடுங்க. அதை சொல்லுங்க. நீங்க அந்த ஊரை சொல்லாங்க, அவர் சொன்னது சொல்லுங்க. ஸ்ரீபால் பாஷே அது எழுது. 2 பேரும் செய்யக்கூடாது. வேற யாரா இருக்காங்களாப்பா? ஏன எடுத்தவங்க போக குண்டிலையும் நிறைய போட்டுருங்க. பண்ணுங்க.
ஏமா 2 பேர் தான், சத்யா டீச்சர் 1, இன்னும் 1 வித்யா, 2 பேர் தான், அதுக்கு மேல இல்ல. ஆமா. ஏம்மா, ஏமா சத்யா ஆசிரியை ஹிந்து, ஏமா வித்யா அடுத்து எனக்கு தான் முதல்ல सर्वजमानस्य सर्वशान्तिं कुर्वन्तु मंगलं करोतु स्वाहा। ये षोडशदिनकं पंचमज्य करते कांत शांति गणेश श्री पार्श्वनाथ गणेश सुभिक्षां गुरुकुरो मनसमाधि सकल ध्यान गुरुदेवशाह भाग्यं मतम पुण्यं विद्यां योग्यं धनधान्यं ऐश्वर्यं टिं बलं शः टिं लक्ष्मीं सर्वाष्टग्राह अनुकूल सर्व शांतिं करोतु मंगलम भवतु स्वा ओम आम क्रोम्री श्री पार्श्वनाथ तीर्थंकराय दंडेन्द्र पद्मावती सहिताय सर्व शांतिं कुरु कुरो ओम ह्री श्रीमरम कलिगुंड दंडनाथ स्वामी अतुल बल वीर पराक्रम पार्श्वनाथ स्वामी दंडेन्द्र पद्मावती सहिताय स्प्राम स्प्रीम स्प्रूम स्प्रेम स्प्रेम प्रवस प्रस्प्रह ओम शुम पट इतिम गाते गाते परिज्ञास पटपट्य परविद्याम चिच्चंद्र सर्व यजमानस्य समस्त श्रावकस्य सर्व यजमानस्य सर्व संकट निवारणं एनाय रमण ग्रामस्य सर्व संकट निवारणं सर्व शांति स्वाहा संभोजकानां सर्व प्रजानां काले काले सम्यक् நடுவுல பிடிக்கும்